இன்றைக்கி நிஃப்டி மார்க்கெட்டில் எனக்கு எங்கே ஒரு ட்ரேட்க்கான என்னோடய செட்டப் கிடச்சிச்சின்னு பார்க்கலாம். அது எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் நிஃப்டியோட சார்ட் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டே டைம் ஹை டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோடய 2-3 போஸ்ட்டில் வந்து என்னோடய 2-3 வீடியோவில் வந்து இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே விஷயத்தை தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகும் அப்படின்ற ஒரு என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி, என்னோடய ப்ரெடிக்ஷன் படி நான் அதில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு இந்த நல்ல ஒரு சப்போர்ட் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டான். மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்னோடய டார்கெட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். சேம் அதே விஷயம் தான் இங்கே பண்ணுறேன். ஸோ ஃபெபினாச்சி போட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் இன்னும் டார்கெட் இருக்குது. ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் 22,400, அதாவது கிட்டத்தட்ட 22,900 இருக்கிற மார்க்கெட் 22,400 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் எங்கே ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ 15 மினிட்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். 5 மினிட்ஸ் ஓகே. மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் முடித்தோன்னா அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோவை நான் மார்க் பண்ணிப்பேன். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா அது நல்ல பிரேக் அவுட், ஜென்யூனான பிரேக் அவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுத்துருவேன். டே ஹையை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி மார்க்கெட் காலுக்கு வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு எங்கேயுமே இங்கே ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் கிடச்சிச்சு. ஸோ அது எங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஜோன் கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா நான் பை பண்ணலான் இருந்தேன். ஸோ 1:2 டார்கெட் போட்டிருந்தேன். ஸோ என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா கால் 1:2 என்னோடய டார்கெட். ஸோ தட்ஸ் இட். இதான் என்னோடய டார்கெட். ஸோ மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டே ஹையை பிரேக் பண்ணி அங்கேயே கன்சாலிடேஷன் ஆகி இந்த ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டான் கிட்டத்தட்ட. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 11:45க்கு எடுத்த என்ட்ரி. ஸோ ஆல்மோஸ்ட் என் ஸ்டாப் லாஸ் கிட்டலாம் வந்து என் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணல. 14:5, அதாவது 2:5க்கு தான் என் டார்கெட் முடிஞ்சிச்சு. அதுக்கும் எனக்கு பாயிண்ட்டு கிடைக்கல, நிறைய ப்ரீமியம் டிகேலாம் ஆச்சு. ஸோ ரொம்ப மினிமலான என்ன ப்ராஃபிட் தான் எடுத்தேன். பட் பாயிண்ட் என்னமோ 30 to 40 பாயிண்ட்ஸ் தான். பட் இன்றைக்கி சைட்வேஸ் மார்க்கெட்னால டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு சைட்வேஸ்லேயே ஓட்டிட்டான். இந்த இடத்துலேருந்து இந்த இடம், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ, இதுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து ஓட்டி முடிச்சிட்டான். இந்த 30-40 பாயிண்ட்ஸ்குள்ளேயே மார்க்கெட்டை ஓட்டி முடிச்சிட்டான். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.